ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஆர்ட் க்ரீன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி கேக் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்ட்ராபெரி க்ரஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 1/2 குக் ஆனதும் 1/4 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் பட்டர் இல்லைன்னா 1/4 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. முக்கால் கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா க்ரீம் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெடிமேடாகவும் கிடைக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை 4 டைம்ஸ் நல்லா சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சிஃப்ட் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸோடு சேர்த்துடுங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேட்டர் திக்காக இருந்ததுன்னா 1/4 கப் மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மீன்வைல் அவனை 160 டிகிரிஸ் ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஃப்ளார் டேப் பண்ணி எடுத்துடுங்க. பேட்டரை டின்னில் போர் பண்ணிவிடுங்க. டூ டைம்ஸ் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அவன் ப்ரீ ஹீட் ஆனதும் 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுங்க. 25 மினிட்ஸ் கழித்து அவன்லேருந்து எடுத்தாச்சு. ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். எடுக்கும் போது க்ளீனாக வந்துருந்ததுன்னா இது கம்ப்ளீட்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா கூட 2 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுங்க. இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுடுங்க. அடுத்ததாக க்ரீம் சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் வினிகர் இல்லைன்னா லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. மில்க் நல்லா கர்டல் ஆகிடும். கம்ப்ளீட்டாக கர்டல் ஆனவுடனே அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வினிகர் இல்லை லைம் ஜூஸோட டேஸ்ட் வந்து பன்னீரை விட்டு போகும். இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. இது வடிகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான பன்னீர் கிடச்சிருக்குது. இது 100 கிராம்ஸ் பன்னீர். இந்த பன்னீரை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதை நல்லா விப் பண்ணுங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக டெக்ஸ்சர் கிடைக்கும். அடுத்தது ஒரு சில்லான பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் இதை நல்லா விப் பண்ணுங்க. நான் டெய்ரி விப்பிங் க்ரீமை எப்படி விப் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பாருங்கள். இந்த மாதிரி க்ரீமை விப் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதோட நம்ம ஏற்கனவே விப் பண்ணி வச்சுக்கிற க்ரீம் சீஸை ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா விப் பண்ண வேண்டாம், ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினா போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. கேக்கை 2 லேயராக கட் பண்ணிக்கோங்க. பாட்டம் லேயரை போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம விப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிவிட்டும் இந்த விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணலாம். அடுத்த லேயர் கேக்கை இது மேலே வச்சுடுங்க. அகெயின் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைட்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான நாசில் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான ஸ்ட்ராபெரி கேக் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுட்.green சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.